அடிமேல் அடி. ஈரான் போரில் முதலில் பின்வாங்கிய ட்ரம்ப். பின்னணி காரணம் என்ன? ஒரு மாசமா நடக்கக்கூடிய இந்த போர்ல தான் வெற்றி பெற்றிருக்கிறதா ஈரான் தெரிவிச்சிருக்கு. அந்த மகிழ்ச்சிய அவங்க கொண்டாடிட்டு வராங்க. அதே நேரத்துல இந்த போர்ல முதல்ல அமெரிக்கா தான் பின்வாங்கினதா சொல்லப்படுது. மத்திய கிழக்குல ஒரு மாசத்துக்கும் மேலா நடந்துட்டு வந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான போர் இப்போ பாகிஸ்தானோட மத்தியஸ்தத்துக்கு பின்னாடி 2 வார காலத்துக்கு தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம போர் நிறுத்தம் தொடர்பா ஈரான் விடுத்திருக்கக்கூடிய ஹார்மூஸ் நீரிணை வழியா போகக்கூடிய கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க அனுமதி வேணும். 1979ல இருந்து ஈரான் மேல விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்கணும். வெளிநாடுகள்ல முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களை விடுவிக்கணும். அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலால ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா முழு இழப்பீடு வழங்கணும். லெபனான், காசா, ஏமன் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தணும். வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க ராணுவ தளவாடங்களையும் திரும்ப பெறணும். ஐநா பாதுகாப்பு சபையில எல்லா விவகாரங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கணும். சர்வதேச அணுசக்தி முகமையோட ஆளுநர் குழுவுல எல்லா தீர்மானங்களையும் ரத்து செய்யணும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை ஈரான் முன்வச்சிருக்கு. இந்த 10 அம்ச கோரிக்கைகளையும் அமெரிக்கா பரிசீலிக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த நிலையில ஒரு மாசமா நடந்துட்டு வந்த இந்த போர்ல தான் வெற்றி பெற்றிருக்கிறதா ஈரான் தெரிவிச்சிருக்கு. அந்த மகிழ்ச்சியையும் அவங்க கொண்டாடிட்டு வராங்க. அதே நேரத்துல இந்த போர்ல முதல்ல அமெரிக்கா தான் பின்வாங்கினதா சொல்லப்படுது. ஒரே நைட்டுல ஒட்டுமொத்த ஈரானையும் அழிச்சிட்டதா சவால் விட்ட ட்ரம்ப் ஏன் திடீர்னு அதுல இருந்து பின்வாங்கி இருக்காரு? இதுல இருக்கக்கூடிய பின்னணி காரணம் என்ன? அமெரிக்க ராணுவத்தோட உச்ச தளபதி கிட்டேயே காணப்பட்ட விரக்தி தான் இதோட காரணம் அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை குடியரசு அப்புறம் ஜனநாயக கட்சியினர் அப்படின்னு 2 தரப்புலையும் இந்த போர் தேவையில்லாதது அப்படிங்கிற சூழல் நிலவுது. ஈரானோட அணுசக்தி திறன்கள் தம்முடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா விளங்கும் அப்படின்னு இஸ்ரேல் தூண்டிவிட்டதன் பேர்ல தான் அமெரிக்காவும் இந்த போர்ல நுழைஞ்சது. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக உள்நாட்டிலேயே எதிர்ப்பு வலுத்துட்டு வருது. மக்கள் விரும்பாத ஒரு போருக்காக ட்ரம்ப் மேல அதிருப்தி ஏற்பட்டு அமெரிக்கர்கள் வீதிகள்ல போராட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா மார்ச் மாச கடைசியில நடந்த நோ கிங்ஸ் 3.0 போராட்டத்துல, அதாவது 3300க்கும் மேற்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வுகள்ல நாடு முழுக்க இருந்து மொத்தமா சுமார் 8ல இருந்து 9 மில்லியன் போராட்டக்காரர்கள் கலந்துக்கிட்டாங்க. இது அமெரிக்க வரலாற்றுல ஒரே நாள்ல நடந்த மிகப்பெரிய போராட்டம். இன்னொரு பக்கம் இன்னும் 6 மாசங்கள்ல அமெரிக்காவில பல இடைக்கால தேர்தல்கள் நடக்க போகுது. ஏற்கனவே ட்ரம்போட அதிரடி நடவடிக்கைகளால அமெரிக்கர்கள் வெறுப்புல இருக்கக்கூடிய நிலையில ஈரான் மீதான தேவையற்ற தாக்குதலும் குடியரசுக் கட்சியினருக்கு சாதகம் இல்லாம போகலாம். அடுத்த ட்ரம்போட வரி விதிப்புகள் அமெரிக்கர்களை மட்டும் இல்லாம உலக நாடுகளையும் அச்சுறுத்திட்டு வருது. இந்த நிலையில இஸ்ரேலோட தூண்டுதலின் பேர்ல அமெரிக்கா நடத்தி வரக்கூடிய ஒரு போர்னால உலக பொருளாதாரம் மறுபடியும் ஒரு பெரும் பேரழிவை நோக்கி தள்ளி இருக்கு. இது அமெரிக்காவுக்கும் வீழ்ச்சியை கொடுத்திருக்கு. அடுத்து உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திலையும் அமெரிக்காவுக்கு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு. தவிர ராணுவ கட்டமைப்பிலையும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. குறிப்பா அதோட ராணுவ கட்டமைப்புல செலவுகள் வேகமா அதிகரிச்சது. ஆபரேஷன் எபிக் பியூரியோட முதல் 6 நாட்கள்ல மட்டும் நேரடி ராணுவ செலவீனம் $11.3 பில்லியன் இருக்கும் அப்படின்னு பென்டகன் மதிப்பிட்டிருக்கு. அது அடுத்த 12வது நாளுக்குள்ள சுமார் $16.5 பில்லியன் மாறியிருக்கு. அதுக்கு பின்னாடி தினசரி செலவு சராசரியா $500 இருந்து $90 மில்லியன் இருந்துச்சு. ஏப்ரல் மாச தொடக்கம் வரையிலான சுமார் 5 வார காலத்துக்குள்ள ஒட்டுமொத்த நேரடி செலவுகள் 30 இருந்து $40 பில்லியன் தாண்டி இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் குறிப்பிடுது. இதன் காரணமா தான் அவர் போற 2 வார காலத்துக்கு நிறுத்தி இருக்கிறதாவும் சொல்லப்படுது.